தினம் ஒரு தியானம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 6. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! எனக்கு ஆலோசனை தந்த அந்த கர்த்தரை துதிப்பேன் என பாடும் தாவீது. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக நிற்கும். அவருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவரது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். உன்மேல் அவர் தம் கண்ணை வைத்து உனக்கும் ஆலோசனை தரும் ஆண்டவர் அவர். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் ஆலோசனைக்காக நீ அவரையே அண்டிவா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் ஆலோசனை கர்த்தா. ஆமென்.